வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. எதை குறித்தும் வாய் திறக்காத விஜய் திருச்சியில போய் வாய்க்கிழிய வசனம் பேசிட்டு வந்திருக்கிறார். இத தட்டி கேட்டா காங்கிரஸ் கதறுது. காங்கிரஸ்ல முதுகுல குத்துற ஒரு பீஸ் யார் அப்படின்னா நம்முடைய அண்ணன் மாணிக்கம் தாக்கூர். நம்ம எல்லாம் நான் ஓட்டு போட்டு வந்தவர். அவரெல்லாம் அந்த பேச்சு பேசி இருக்கிறாருங்க. பத்திரிகையாளர்கள் வச்சு சம்பவம் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க அண்ணனை. என்ன நடந்தது தோழர்களே? விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் கூட தமிழ்நாட்டினுடைய அரசியல் குறித்தோ பெண்கள் பாதுகாப்பு குறித்தோ அக்கறையே இல்லை. இதுவரை 20 நாள்ல 40க்கும் மேற்பட்ட பாலியல் வல்லுறவு, கடத்தல், கொலை, இரட்டை கொலைகள், சிறுமிகள் மீதான பாலியல் தாக்குதல் என்னென்னமோ நடந்து போச்சுங்க. கஞ்சா விற்பனையை தடுத்து தட்டி கேட்ட அவங்க கட்சிக்காரங்களே கொல்றானுங்க. தாவேக்கா இளைஞனை தாவேக்காரங்களே கொல்றானுங்க. ஆனா இது எதுக்குமே வாய் திறக்கல விஜய். சட்ட ஒழுங்கு பாதுகாப்பேன், நான் வந்த முதல் நாளே எல்லாமே பண்ணிருவேன், வாயே திறக்கல. இன்னைக்கு வரைக்கும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல அவங்ககிட்ட. இத தட்டி கேக்குறாங்கன்னா ஒண்ணு பதில் சொல்லணும். ஆனா சும்மா வியாக்கியானம் பேசிட்டு போக கூடாது. மேடையில நின்று ஒப்பாரி வச்சாரு அண்ணன் விஜய். எம்எல்ஏ பழி போடுறாங்க. இது ஒரு டெம்ப்ளேட், அதாவது வழக்கமா சொல்லிக்கிட்டே இருக்கிற அருவருப்பான குற்றச்சாட்டு. எம்எல்ஏ பழி போடுறாங்க. நீங்க என்ன தேவதூதனா இல்ல ஏலியனா? தப்பே செய்யாத தேவதூதன் மாதிரி தன்னைத்தானே விக்டிம் கார்டு பிளே பண்ணிக்கிறார். நான் பாவங்க, நான் ரொம்ப பாவங்க, என்னை இப்படி பண்றாங்களே அப்படின்னு ஒரு மக்கள் மன்றத்துக்குள்ள ஒரு உளவியலா ஒரு டிராமாவை கிரியேட் பண்றாரு விஜய். அதனுடைய வெளிப்பாடுதான் எம்எல்ஏ பழி போறாங்க. நீ தானே முதலமைச்சர், நீ முதலமைச்சர்னா உன்கிட்ட தானே கேள்வி கேட்பாங்க. காவல்துறை நீ தானே கையில வச்சிருக்கிற. இதத்தானங்க நீ கேட்ட. யாருக்கிட்ட? ஸ்டாலின் சார் கிட்ட கேட்டீங்களா? அப்ப உங்ககிட்ட கேட்பாங்கல்ல மக்கள். அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும்ல. சிங்கப்பெண் படை அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்டிக்கர் ஓட்டுனீங்க. அதாவது ஏற்கனவே ஸ்டாலின் அரசு உருவாக்கிய பெண்கள் பாதுகாப்பு படைக்கு பேரை மாத்தினீங்க. அது திறப்பு விழா, தொடக்க விழா நடத்துறாங்க. தொடக்க விழாக்கு போகலங்க, அது ரத்து செய்யப்படுது. அந்த விழா ரத்து செய்யப்பட்டுட்டு அவருக்கு மேனேஜரா இருந்த அவருடைய வீட்டுக்கு போய் அவர் ஃபங்க்ஷனுக்கு போறார். இங்க பெண்கள் பாதுகாப்பு குறித்த அக்கறை விஜய்க்கு இல்ல. தான் மேனேஜர், தனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்த உள்ளடிக்காரரு, அவர் வீட்டு விஷயத்துக்கு போயே ஆவேன்னு பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிட்டு அங்க போனவர் தான் விஜய். சரிங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. மேடையில் அம்புட்டு அளக்குறாரு, அல்லு சில்லுன்றாரு, வாயில வந்துருன்றாரு, நான் என்ன கவர்ச்சி நடிகையான்றாரு, என்னென்னமோ பேசிவிட்டாரு. அப்ப கேள்வி கேட்பாங்களா இல்லையா? மக்கள் என்ன காதை மூடிட்டு இருக்கணுமா? ஒரு அதிகாரத்துக்கு எதிராக கேள்வி எழுப்பி பழக்கப்பட்ட அரசியல் மண் தான் தமிழ்நாடு. இப்ப கேள்வி கேட்பாங்கல்ல. ராஜா கேள்வி கேட்கிறாரு, உனக்கு முடிஞ்சா பதில் சொல்ல. அவர் ஒரு நல்ல நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டாருங்க. ஏங்க, சட்டமன்றத்துல எலி மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்க கைய கட்டிக்கிட்ட. ஆனா மேடையில போனோடனே நான் யாரு தெரியுமா, தடுக்க முடியாது. என்னத்துக்கு இந்த அலப்பற? எதுக்கு ஒப்பாரி? ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? பிரச்சனையை சரி செய்யறவன் தலைவன். எதிர்கட்சி சொல்றத காதுல வாங்கிட்டு அதுல நல்லது கெட்டது எதுன்னு எடுத்துக்கிட்டு அதை சரி செய்யறவன் தான் தலைவனா வளர முடியும். நான் காதுலயே வாங்க மாட்டேன், வீரவசனம் பேசுவேன், எவனோ எழுதி கொடுப்பான், 4 பேப்பரை தூக்கிட்டு வந்து கத்திட்டு ரசிகர் மன்றத்துல பேசிட்டு போவேனா? அப்ப அவர் கேட்கிறாருல, ஏன் சட்டமன்றத்துல எலி மாதிரி உட்கார்ந்து இருந்தியே, ஒரு ரசிகர் மன்றத்துல புலி மாதிரி பேசுற, என்னவான்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரு. அதுக்கு பதில் சொல்லு. ஆனா நாங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டோம். இன்னொரு கேள்வி கேட்டாரு. அவ்வளவு மேடையில வீரவசனம் பேசுனீங்க. தமிழ் தாய் வாழ்த்து ஒரு மாநில அரசு தீர்மானிக்க வேண்டிய ஒன்று, நம்முடைய உரிமை, மொழி உரிமை. அத கூட போய் PM கால்ல அடகு வச்சுட்டு வந்தவர் தான் நம்ம அண்ணன் விஜய். அங்க போய் நின்னுகிட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடணும். எதுக்கு அங்க கேக்குறீங்க? தமிழ்நாட்டு அரசியல்ல சட்டமன்றத்துல நாங்க நாட்டுப்பண் தான் முதல்ல பாடுவோம் அப்படின்னு கொடசல் கொடுத்துட்டு இருந்த RN ரவிய ஓட விரட்டி தீர்மானம் போட்ட தமிழ்நாடு சட்டமன்றம். அங்க முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்டு ரொம்ப கேவலமா இருக்குங்க சொல்றதுக்கே. போய் மோடி கிட்ட போய் பம்மிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்களாம் வீரவசனம் பேசலாமா? வந்த மறுநாளே எல்லாத்தையும் மாத்திருவேன், ஒரே நாள் எல்லாத்தையும் மாத்திருவேன், சினிமா ஷூட்டிங் மாதிரி சொன்னது நீங்க தானே. எல்லாத்தையும் மாத்த முடியலையே.
சின்ன சின்ன குழந்தைங்க பாலியல் வல்லுறவுகள். இன்னைக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது நியூஸ பாத்துட்டு வரேன். திருச்சியில 14 வயது சிறுமி, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு குளிர்பானத்துல வந்து மதுவை கலந்து கொடுத்து அந்த பிள்ளை மது மயக்கத்துல அந்த பிள்ளைய பாலியல் வல்லுறவு பண்ணி மக்கள் காப்பாத்தி அவனை அடிச்சு புடிச்சு இப்ப போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. தினந்தோறும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு குறித்து. வாய் திறக்கலையே. இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் வச்சிருக்கீங்கல்ல, அவங்கள வச்சு பொய் சொல்லிக்கிட்டு தெரியுற உங்களுக்கு நேர்மையாக பிள்ளைங்களை காப்பாற்றணும்ன்ற அக்கறை இல்லைல்ல. கேள்வி கேட்டா உங்களுக்கு அப்படி இருக்கு. அல்லு சில்லு. யாரு அல்லு சில்லு? கூட்டணி கட்சிகள், எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் அல்லு சில்லு. அதுங்கெல்லாம் அல்லு சில்லுங்க. இது என்ன வார்த்தை? வாயில நல்லா வந்துரும். இது என்ன வார்த்தை? முதலமைச்சரா நீங்க? இதெல்லாம் குடிச்சு விட்டு சல்லி பயிலுங்க தெருவுல பேசுறது மிஸ்டர் விஜய். அதை நீங்க பேசலாமா? தரமான முதலமைச்சரா இருக்க வேணாமா? ஒரு தலைவனுக்கான தகுதியை வளர்த்துக்க வேண்டாமா? அல்லு சில்லு. சரி, அந்த அல்லு சில்லுங்க வீட்டுக்கு தானே போனீங்க. அந்த அல்லு சில்லு வீட்டுக்கு தானே சோஃபா அனுப்புனீங்க. அந்த அல்லு சில்லு கிட்ட தானே போய் பொன்னாட போத்தி எனக்கு ஓட்டு போடுங்க, என் ஆட்சியை காப்பாத்துனீங்க. தீய சக்தி திமுக கூட்டணியில ஜெயிச்சவங்களை வச்சுதானே ஆட்சியை நடத்திட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நாங்க உட்பட வெளியே நின்று உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோமே. இப்ப எங்க காலில் விழுந்துதானே உங்க ஆட்சியவே காப்பாத்தி வச்சிருக்கீங்க. உங்களை ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தடுத்தது யாரு? பாஜக. இன்னைக்கும் பேரை சொல்ல பயந்து நடுங்கி நடுங்கி போய் உட்கார்ந்து இருக்கீங்களே, கோழையா இருக்கீங்களே. இத கேட்டா கோவம் வருது உங்களுக்கு. இதுல என்ன தெரியுங்களா பெரிய விஷயம்? நம்ம அண்ணன் யாரு? நம்ம எம்பி அண்ணன் மாணிக்கம் தாக்கூர். அவர் வந்து பதில் சொல்றாருங்க. காங்கிரஸ்காரர் ஓடி வர்றாரு, வந்து பதில் சொல்றாரு. யாருக்கு? ராஜாவுக்கு, ராஜாவுக்கு பதில் சொல்றாரு. இப்படி என்னங்க உங்களுக்கு ஓடி வந்து நிக்கிறீங்க? பதவி ஆசை. ஏன்னா உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்கல்ல. நான் காங்கிரஸ உண்மைய சொல்றேன், ராகுல் காந்தி எப்படியாவது தேத்தி கொண்டு வந்து பாஜக அரசுக்கு எதிராக நிறுத்திடணும்னு அவ்வளவு பேசியிருக்கோங்க. ஆனா அதுக்கெல்லாம் அந்த கும்பலுக்கு தகுதியே கிடையாது. முதுகுல குத்திட்டு ஓடுறவங்க. இவங்களுக்கு அரசியல்ல பதவியும் அதிகாரம் தான் பெருசா இருக்கு. அரசியல் மாற்றம் பெருசா இல்ல, சமூக மாற்றம் பெருசா இல்ல. RSS பாஜக சங்க பரிவார் கும்பலுக்கு எதிரான அரசியலை களத்துல கட்டணும்ன்றது இவங்களுக்கு விருப்பமே இல்லைங்க. இவங்களுக்கு ஆட்சி அமைக்கணும், அதுதான். அதனாலதான் பினராயி விஜயன் தோழர் மேல RSS காரன் வேலை பார்க்கணும், RSS காரன் ED அனுப்பணும், பிஜேபி காரன் ED அனுப்பணும் கேட்டதே ராகுல் காந்தி தானே. நீங்களா என்ன நம்பிக்கையான ஆட்கள்? இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த நம்பிக்கையான ஆட்கள், முதுகுல குத்துற ஒரு ஆட்கள் வந்து அவ்வளவு பேசுறாரு. அதுல சொல்றாரு அண்ணன் மாணிக்கம் தாக்கூர். ராஜா அண்ணா நிறைய பேசினார்ல. ராஜா அண்ணா மாசம் இத போன ஆட்சியில பேசியிருந்தாருன்னா சட்ட ஒழுங்கு இப்ப கெட்டிருக்குமா? இதான் விஜயும் பேசுறாரு. சட்ட ஒழுங்கு கெட்டு போனது காரணம் யாரு? அது திமுக. கரண்ட் பிரச்சனைக்கு யாரு காரணம்? திமுக. தண்ணி வரலன்னா யாரு காரணம்? திமுக. நீ எதுக்கு ஆட்சியில இருக்கீங்க கேட்பாங்கல்ல. அதத்தான் இவரும் சொல்றாரு. என்ன சொல்றாரு மாணிக்கம் தாக்கூர்? உங்க ஆட்சியில சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்லாத போது மாசம் இத பேசிருந்தா இந்த நிலைமையே இல்ல அப்படின்றாரு. நான் அதோட மட்டும் நிக்கல, இன்னொன்னு விஷயம் சேர்த்து சொல்றாரு. அண்ணா யூனிவர்சிட்டியில நடக்கலையா, கோயம்புத்தூர்ல நடக்கலையா? நான் இன்னொன்னு சொல்றேன். அண்ணா யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, வேற சொல்லுங்க. ஏன்னா அங்கொன்னும் இங்கொன்னுமாக பாலியல் வல்லுறவு நடக்கும். அது எந்த ஊர்லயும் நடக்கத்தான் செய்யும். ஆனா உடனடியாக அரசு என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சுன்றதுலதான் அந்த அரசு நல்ல அரசா, மோசமான அரசா, மக்கள் விரோத அரசான்னு கண்டுபிடிக்க முடியும். நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில பிரச்சனை நடக்குது, உடனடியாக அந்த ஆளை குற்றவாளியை கைது பண்றான். கைது பண்ணி உள்ள தள்ளி வேகமா ட்ரையல் போய் 2 ஆயுள் தண்டனையும் 2 ஆண்டுகள் கூடுதலாகவும் கொடுத்திருக்காங்க. ஒரு ஆயுள் தண்டனை 14 வருஷம், இவருக்கு 30 வருஷம் தண்டனை. இவருக்கு நோ ஜாமீன், வெளியே விடக்கூடாது. இவர் 30 வருஷம் உள்ளேதான் இருக்கணும். நெருக்கி 65 வயசு 70 வயசுலதான் இருந்தாலும் வெளியவே வர முடியும். தண்டனை வாங்கி கொடுத்தோம். இது ஒரு அரசு செஞ்சது. 2வது தூத்துக்குடி பிரச்சனையில் ஒரு பாப்பா வெளியே போன பொண்ணு ரேப் பண்ணப்பட்டாங்கல்ல, தங்கமுனீஸ்வரர் இது பேரு, அவர் பேர், அந்த குற்றவாளி பேர். அந்த ஆளு உள்ள தூக்கி போட்டு 2 தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ட்ரையல் பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 தூக்கு தண்டனை. இது திமுக ஆட்சியில இப்பதான் தண்டனை கொடுக்கப்பட்டது. ட்ரையல்லாம் திமுக ஆட்சியில நடந்தது. இன்னைக்கு வந்து போஸ்டர் ஒட்டிக்கிறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. நாங்க தாங்க பாருங்க பெண்கள் பாதுகாப்பு 2 தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம். வெக்கமா இல்ல? இந்த ட்ரையல் ஃபுல்லா திமுக காரங்க பண்ணது, திமுக ஆட்சியில பண்ணது. அதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுக்கு வந்துருதுங்க இந்த கூட்டம். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இதோட நிக்கல.
ஸ்டாலின் அரசு இதோட நிக்கல, பெண்கள் பாதுகாப்பான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாரு. தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2025, அதுல சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. பின்தொடர்ந்தாலே, ஒரு பெண்ணுடைய விருப்பத்துக்கு மாறாக அந்த பெண்ணை பின்தொடர்ந்தாலோ எது பண்ணாலும் 5 வருஷம் தண்டனை, குறைஞ்சது 5 வருஷம். நீங்க தப்பா ஆபாசமா மெசேஜ் அனுப்புனா 5 வருஷம், அந்த பொண்ணுகிட்ட தகராறு பண்ணீங்கன்னா 5 வருஷம். பயங்கரமா அந்த சட்ட திருத்தத்தை இறுக்கமாக கொண்டு வந்தது இது தமிழ்நாடு அரசு, அன்னைக்கு இருந்த ஸ்டாலின் அரசு. இதெல்லாம் பண்ணாங்கல்ல. இப்போ ஒரு அரசு என்ன செய்யணும்? ஒரு தப்பு நடக்கும்போது உடனடியாக அதன் மீது நடவடிக்கையும், அது நடக்காத மாதிரி சட்ட திருத்தத்தையும், அது நடக்காத மாதிரி என்ன பண்ணாங்க? கோயம்புத்தூர்ல அந்த பெண்ணு பாலியல் வல்லுறவுக்கு ஆளான பிறகு பிங்க் பெட்ரோல் காரை கொண்டு வந்தது யாரு? ஸ்டாலின் அரசு. அதுல ஸ்டிக்கர் ஒட்டினது யாரு? விஜய். பிங்க் பெட்ரோல், அதுல பெண்களை கொண்டு வந்து அதுக்கு ஒரு பெரிய சிஸ்டத்தை உருவாக்கி பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சுத்தி சுத்தி அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல வந்த பிறகு விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு சிங்கப்பெண் படை அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாரு. குற்றமே இல்லாம. இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, இவ்வளவு குற்றச்சாட்டு நடந்து போச்சு, இவ்வளவு குற்றங்கள் நடந்து போச்சு, இவ்வளவு வல்லுறவு நடந்து போச்சுன்னா விஜய் என்ன செய்யறாரு? அடுத்த பிளான் என்ன? இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி? வெறும் ஸ்டிக்கர் ஒட்டுறதும் வீரவசனம் பேசுறதும் வழி இல்லை. இதுல என்ன தெரியுங்களா? பத்திரிகையாளர் சந்திப்புல தான் இதெல்லாம் சொல்றாரு. யாரு? நம்ம அண்ணன் மாணிக்கம் தாக்கூர். அவர் சொல்றாரு, இங்க காவல்துறை என்ஜினே ரிப்பேர் ஆகி கிடக்குதுங்க, திமுக ஆட்சியில ரிப்பேர் ஆயிடுச்சான். அதை சரி பண்றதுக்கு டைம் வேணும்ல, அதை சரி பண்ணி டைம் எடுத்துக்கிட்டு தானே அதை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் போது பத்திரிகையாளர் கேட்கிறார், அண்ணா அந்த ரிப்பேரா போன என்ஜினோட தானே நீங்க இருந்தீங்க? நேர்மையான கேள்வி தானே. அந்த ரிப்பேரா போன என்ஜினோட தொங்கிட்டு இருந்தீங்க, தொங்கு சதையா. ஒரு அதிகாரம் வேணும்ன்றதுக்காக தானே நீங்க போய் தொங்கிட்டு இருந்தீங்க. உங்களை மாதிரி ஆட்கள்லாம் 4000 ஓட்டுல 3000 ஓட்டுல ஜெயிச்சது காரணமே நாங்க தானே, கூட்டணி கட்சியில இருக்கவங்க தானே. இல்லைன்னா உங்களை அட்ரஸ் தெரியாம தெருவுல நிக்க வச்சிருப்போம் இல்லையா? இப்ப மாணிக்கம் தாக்கூர் கிட்ட அந்த பத்திரிகையாளர் தெளிவா கேட்கிற, அந்த ரிப்பேரா போன என்ஜினோட தானே நீங்க இருந்தீங்க அப்படின்னு. ஆமா இருந்தோம், நாங்க சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னோம். யாருக்கிட்ட? போய் ஸ்டாலின் சார் கிட்ட சொன்னாங்களாம். இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்போது, கோயம்புத்தூர்ல நடக்கும்போது, சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில நடக்கும்போது, தூத்துக்குடியில நடக்கும்போதெல்லாம் போய் சொன்னாங்களாம். கேட்டா கூட்டணி தர்மமா? அண்ணே மாணிக்கம் தாக்கூர் அண்ணே, கூட்டணி தர்மத்துக்காக வாயை மூடிக்கிட்டு அதிகாரத்தை பகிர்ந்துகிட்டு சோகம் கண்டவங்க நீங்க. ஆனால் அதே கூட்டணிக்குள்ள இருந்தும் தூத்துக்குடியாக இருக்கட்டும், அண்ணா பல்கலைக்கழகமா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், களத்துல நின்னு மல்லு கட்டி சண்டை போட்டவங்க நாங்க கம்யூனிஸ்டுகள். நாங்களும் கூட்டணியில தானே இருந்தோம். நாங்க தயவு தாட்சணை எல்லாம் பார்க்கல. சட்ட திருத்தம் கொண்டு வரவதற்கான அத்தனை முயற்சிகளையும் அரசோடு பேசி கொண்டு வந்தமே. நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு உதாரணம், ஒரு சாட்சி கொடுக்க முடியுமா? ஆனா நீங்க போய் தட்டி பாருங்க. மாணவர் சங்கம், அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம், வாலிபர் சங்கம் எல்லாம் போய் நின்று போராடி அந்த இடத்துல களத்துல நின்னோம். கூட்டணி தர்மம் எல்லாம் பார்க்கல, நேர்மையா மக்களுக்காக நின்னோம். நாங்க எங்க, நீங்க எங்கன்னு. வாய் இருக்குன்னு வடை சுடக்கூடாது அப்படின்னு ஆராஜாவை பத்தி பேசினாரு. நானும் அதே தானே சொல்றேன். வாய் இருக்குன்னு வடை சுடக்கூடாதுன்னு. அடையாளம் இல்லாத, அட்ரஸ் இல்லாத ஒரு கட்சியா உங்களை மாத்துறதுதான் இனி எங்க வேலை. ஏன்னா காங்கிரஸ்ல ராகுல் காந்தி வந்த பிறகு திரும்பியிருப்பானுங்க. இவங்க கொஞ்சம் வரட்டும், தேசிய அளவுல ஒரு கட்சி வேணும், சேர்ந்து நின்று பாஜகவை எதிர்க்கணும். நீங்க பாஜக மாதிரியே முதுகுல குத்துற கும்பல்னு தெரிஞ்ச பிறகு நீங்க எதுக்கு எங்களுக்கு? தமிழ்நாட்டை எப்படி பாதுகாக்கணும், ஆட்சியை எப்படி கைப்பற்றணும்னு எங்களுக்கும் தெரியும்னே. பாத்துக்கலாம். வாய் இருக்குன்னு வடை சுடாதனே. நீங்க சொன்னது சொல்.